குட் ஈவினிங் எவ்ரிவன். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பிஜிடிஆர்பி ஜியாகிரபி யூனிட் 1, அதாவது பிசிக்கல் ஜியாகிரபி யூனிட்ல இருந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் ஜியோமார்ஃபாலஜி, இந்த சாப்டர்ல இருந்து நம்ம 5th கிளாஸ்ல இருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம எண்டோஜெனிக் ஃபோர்ஸ் அதோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு, நேற்று வந்து பாத்தீங்கன்னா பிளேட் டெக்டானிக்ஸ், அப்புறம் அதோட டீப்பர் வெர்ஷன் மூவ்மெண்ட் ஆஃப் பிளேட்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிளேட் பவுண்டரிஸ்லாம் இருக்குன்றதெல்லாம் நேத்தோட நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இன்னைக்கு earth மூவ்மெண்ட்ஸ் பார்த்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டரான டேவிஸ் சைக்கிள் ஆஃப் எரோஷன், அப்புறம் பெங்க் சைக்கிள் ஆஃப் எரோஷன், இது ரெண்டத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ தெர் வில் பி நோ ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் டுடே. ஓகே, ஸோ ஏன்னா நமக்கு நாளைக்கு ஆர் யூ வில் ஹாவ் டெஸ்ட் ஆன் சண்டே. டெஸ்ட் சண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சண்டே ஆர் மண்டே மார்னிங் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம என்னென்ன கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கோமோ 5 கிளாஸோட ஒரு பீரியாடிக் டெஸ்ட் மாதிரி உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கோ தென் அண்ட் தேர் நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்சோ டுடேஸ் கிளாஸ் வில் பி லென்தி. கொஞ்சம் ஒரு ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போர்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம அதாவது ஆரம்பிச்சா இதை வந்து அங்கேயே முடிச்சாகணும், அந்த மாதிரியான ஒரு ஏரியா. ஸோ அதனால கொஞ்சம் கிளாஸ் வந்து லென்தியா இருக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங், அதாவது பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா யாருமே டெஸ்ட் எழுதல. ஒருத்தர் கூட டெஸ்ட் எழுதல. போன டெஸ்ட் நம்ம ஜியோமார்ஃபாலஜி டெஸ்ட் 4 அப்லோட் பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அப்லோட் பண்ணியாச்சு, டெஸ்ட் அட்டன் பண்ணலாம் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே எழுதல. அது ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கு. ஏன்னா அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டும் உங்களை அடுத்தடுத்த ஸ்டெப் க்ளோஸரா கொண்டு போயிட்டே வரும். நம்ம ஒரு ஸ்டெப், ஒரே ஒரு டெஸ்ட் மிஸ் பண்ணா கூட அது ஒரு பெரிய அரியர் மாதிரி தான், அது ஒரு பேக்லாக் தான். அதை நீங்க மறுபடியும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி ரிவைஸ் பண்ணி முடிச்சு அந்த கிளாஸ்க்குள்ள வந்து நீங்க பண்றதுக்கு அப்படி ஒரு டே வரவே வராது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதாவது எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டோ இல்ல வீட்டை வீட்டை பார்த்துக்கிட்டோ இல்ல டிராவல் பண்ணிக்கிட்டு எல்லாம் கிளாஸ் அட்டன் பண்றீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது ஒரு அட்லீஸ்ட் அன்னைக்கு அட்டன் பண்ண முடியலன்னா அடுத்த வாரமாவது, அந்த வாரத்துக்குள்ளேயாவது அட்டன் பண்ண பாருங்க. ஏன்னா நம்ம கிளாஸஸ் வந்து வீக்லி த்ரைஸ் தான் வைக்கிறோம். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நேத்து கிளாஸ் மறுபடியும் இன்னைக்கு கிளாஸ்ன்னு இருக்கு. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருப்பேன். டெஸ்ட் அட்டன் பண்ணாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனே வர மாட்டேங்குது. என்ன டெஸ்டே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, டெஸ்ட்ல சில கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாவும் கொடுத்துருக்கேன், சில கொஸ்டின் உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கேனே, ஏன் அட்டன் பண்ணாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இல்ல பெரிய டிசப்பாயிண்டிங்காவே இருக்கு. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் தென் அண்ட் தேர் அட்டன் பண்ணிருங்க. டெஸ்ட் பின்னாடி பின்னாடி நம்ம அதை தள்ளி போட்டுக்கிட்டே போனோம்னா நம்ம அந்த கிளாஸ் ஆக்சுவலா கவனிச்சோமா, நம்ம எவ்வளவு தூரம் அந்த கிளாஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கோன்றதே நம்ம வந்து கிளியரா இருக்க மாட்டோம். ஓகேவா? அந்த ஒரு கிளாஸ் அந்த டாபிக் வந்து முடிஞ்சிருச்சுன்றதுக்கு டெஸ்ட் தான் சாட்சி. அது டெஸ்ட் அட்டன் பண்ணீங்கன்னா தான் ஓகே நம்ம இதை முடிச்சிட்டோம், இதுல படிச்சதுல இருந்து நம்மளால இவ்வளவு ஸ்கோர் பண்ண முடிஞ்சது, இல்ல நம்ம இந்த டெஸ்ட்னால இதெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இன்னொன்னு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜ். இப்ப கிளாஸ் எப்படியோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் டெஸ்ட்டும் கூட. டெஸ்ட் வந்து அது வந்து வெறும் டெஸ்ட் தானே, டெஸ்ட் எப்போ வேணா எழுதிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா டெஸ்ட்ல அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் கூட உங்களுக்கு வந்து பார்ட் ஆஃப் யுவர் போர்ஷன் தான், பார்ட் ஆஃப் யுவர் சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ டெஸ்ட்ன்றது தனி, கிளாஸ்ன்றது தனி, மெட்டீரியல்ன்றது தனின்னு பார்க்க வேணாம். எல்லாமே கனெக்டட் தான். சரியா? ஸோ டெஸ்ட் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. டெஸ்ட், கிளாஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட பாத்தீங்கன்னா டே பை டே குறைஞ்சிக்கிட்டே வருது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதாவது எல்லாருமே ஒர்க் பண்றீங்க, எல்லாருக்குமே கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. கிளாஸ் லைவ் அட்டன் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, ரெக்கார்டட் கிளாஸஸ் பாத்துங்க. லைவ் அட்டன் பண்ணக்கூடிய நேரத்துல உங்களால அந்த அந்த கமிட்மெண்ட்டை வந்து தவிர்க்க முடியும், அதை போஸ்ட்போன் பண்ண முடியும்னா அதை மற்ற வேலையை நீங்க அப்புறம் கூட பாத்துக்கலாம். கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஏன்னா கிளாஸ்ல தான் தென் அண்ட் தேர் டவுட் சால்வ் பண்ணுவீங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்ல நீங்க தனியா இல்ல ஓவர் கால்ல வந்து சால்வ் பண்ணும்போது அதுக்கு இன்னொரு ஒரு தனியா டைம் எடுக்கும். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும்
லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுங்க. கிளாஸ் நடக்கும்போதே நோட்ஸ் எடுங்க. நான் சொல்ற கம்பைலேஷன் ஒர்க்லாம் பண்ணுங்க. இது வரைக்கும் ஒருத்தர் கூட கம்பைலேஷன் ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்பவே இல்லை. அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சு 2 வீக்ஸ் ஆச்சு. இன் பிட்வீன் நமக்கு நிறைய பிரேக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் இருந்தும் யாருமே அந்த ஒர்க் பண்ணவே இல்லை. ஸோ ஆல்சோ நாட் டு மென்ஷன், லாஸ்ட் டைம் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணவங்க நீங்க யூடியூப் வீடியோ எல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. அதாவது கன்சிஸ்டண்டா இருந்தவங்க மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அதாவது கன்சிஸ்டண்டா இருந்தவங்க ஜெயிச்சாங்க. அதுதான் மெயின். ஒரு மேடம் சொல்லியிருப்பாங்க, ஃபர்ஸ்ட் டேல இருந்து டே 1ல இருந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. அதுதான் அவங்கள வந்து வெற்றிக்கு கொண்டு வந்துச்சு. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் இதுக்காகவும் நம்ம படிக்கணும். வாரத்துல 3 நாள் தான் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா தான் வாரத்துல 5 நாள் 6 நாள்னு மாறப்போகுது. ஸோ அது வரைக்கும் 3 நாள் தானே. 3 நாள் ஒரு 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொஞ்சம் ஒதுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, சரி. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே, சரி. முதல்ல earth மூமெண்ட்ஸ். என்னென்னலாம் earth மூமெண்ட்ஸ் இருக்கு? நம்ம earthோட crust-அ எது எதெல்லாம் பாத்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் a minute. ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்ததோட ஒரு சின்ன ஒரு ஃபாஸ்ட் ரீகேப் தான். ஓகேவா? ஸோ நம்ம earthோட crust-அ என்னென்ன ஃபோர்ஸஸ் அஃபெக்ட் பண்ணுது நம்ம முன்னாடியே பார்த்தோம். எண்டோஜெனிக் ஃபோர்ஸ், அப்புறம் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸ். நமக்கு முன்னாடியே தெரியுமா? இத அதர்வைஸ் எப்படின்னு சொல்லுவாங்க, ஜியோமார்பிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்பாலஜினா என்னது? சேஞ்ச். ஒரு சேஞ்ச் ஒரு விஷயம் அண்டர்கோ பண்ணுதுன்னா அதுக்கு பேர் மார்பாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம earthோட சர்ஃபேஸ் ஏதோ ஒரு சேஞ்ச் அண்டர்கோ பண்ணுது, அதனால இது வந்து ஜியோமார்பிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஜியோமார்பிக் ப்ராசஸ் என்னென்ன இருக்கு? எண்டோஜெனிக் ப்ராசஸ், எக்ஸோஜெனிக் ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? நமக்கு எக்ஸோஜெனிக் ஃபுல்லா டீடைல்டா பார்த்தோம். இது வரைக்கும் என்னென்னலாம் இருக்குன்றதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். வெதரிங் இருக்கு, மாஸ் வேஸ்டிங் இருக்கு, அப்புறம் இந்த வெதரிங்னாலையும் எரோஷன், டெபாசிஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதனால உருவான லேண்ட் ஃபார்ம்ஸ், என்னென்ன ஏஜென்சி இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் உருவாக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். கரெக்டா? இப்போ நம்ம பார்க்க போறது எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய சில டைப்ஸ். அது எப்படி எப்படிலாம் அந்த அந்த ப்ராசஸஸ் வந்து நடக்குது, அதுல என்னென்ன சப் கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போறோம். இந்த ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்கு, அது என்னென்ன மாதிரி எல்லாம் வகைப்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? இதுல எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ நம்ம மேஜரா ரெண்டா பிரிக்க முடியும். ஒன்னு டயஸ்ட்ராபிக் ஃபோர்ஸஸ், இன்னொன்னு சடன் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன டயஸ்ட்ராபிக் ஃபோர்ஸஸ், சடன் ஃபோர்ஸஸ்? ஸோ சடன்ற வார்த்தையை வச்சு சொல்லிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வேகமா நடக்குது, ஃபாஸ்ட் ஆக்ஷன். அப்போ டயஸ்ட்ராபிக்ன்றது என்னது? இதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஸ்லோ ப்ராசஸ். ஸோ என்னென்ன ப்ராசஸஸ்லாம் ரொம்ப ஸ்லோவா நம்ம earthோட crust-அ வந்து ஃப்ரம் இன்டீரியர், ஃப்ரம் எண்டோஜெனிக் ஃபோர்ஸ்னால என்னென்ன ப்ராசஸஸ்லாம் ரொம்ப ஸ்லோவா அஃபெக்ட் பண்ணுதோ அந்த ஃபோர்ஸஸ்க்கு பேர் நம்ம டயஸ்ட்ராபிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சடனா என்னென்னலாம் சேஞ்சஸ் வருதோ, இப்போ வால்கனிக் எரப்ஷன் என்ன ஆகுது? ரொம்ப சடனா அப்படியே பிளாஸ்ட் ஆகுது. earthquakes என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி வந்து அக்யூமுலேட் ஆகி ஃப்ரிக்ஷன் வந்து ஓவர் கம் ஆகும்போது வேகமா ஒரு earthquake நடக்குது. அது போக மீதி என்னென்ன ப்ராசஸஸ்லாம் ரொம்ப ஸ்லோவா நடக்குதோ அது வந்து நம்ம டயஸ்ட்ராபிக் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த டயஸ்ட்ராபிக் ஃபோர்ஸஸ்ல ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு எபிரோஜெனட்டிக், அப்புறம் ஓரோஜெனட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எபிரோஜெனட்டிக்னா ஒன்றும் இல்லை, வெர்டிக்கல் மூமெண்ட். வெர்டிக்கல். ஓரோஜெனட்டிக்னா ஒன்றும் இல்லை, ஹாரிசான்டல் மூமெண்ட். வெர்டிக்கலா ஏதாவது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகி லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்டிக்கல் அண்ட்
டவுன்வர்டா மூவ் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேரு எபிரோஜெனடிக் ஃபோர்சஸ். ஓரோஜெனடிக் ஃபோர்சஸ்னா ஒன்றும் இல்லை, லேண்டு நமக்கு டென்ஷனல் ஃபோர்ஸ் அதாவது இழுக்கிறனாலையும் கம்ப்ரஷனல் ஃபோர்ஸ் இந்த ரெண்டு ஃபோர்ஸ்னாலையும் பாத்தீங்கன்னா லேண்ட் வந்து சேஞ்சஸ் அண்டர்கோ பண்றதுக்கு பேரு ஓரோஜெனிக் ஃபோர்சஸ். அப்புறம் இந்த டென்ஷனல் ஃபோர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கேட்டகரிஸ் இருக்கு, கம்ப்ரஷனல் ஃபோர்ஸ்ல இன்னும் கொஞ்சம் கேட்டகரிஸ் இருக்கு. இங்கேயே நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஸோ பேசிக்கா எக்ஸோஜெனட்டிக், இண்டோஜெனட்டிக் அதுன்றது நமக்கு தெரியும். அதுல எண்டோஜெனட்டிக் தான் நம்ம இப்ப இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். அதுல ரொம்ப வேகமா நடந்துச்சுன்னா அது சடன் ஃபோர்சஸ், ஸ்லோவா நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு டயாஸ்ட்ராபிக் ஃபோர்சஸ். அந்த ஸ்லோ ப்ராசஸ்லயே ரெண்டு மேஜரா பிரிக்கலாம். ஒன்னு வெர்டிக்கல் மூவ்மெண்ட், அதாவது அது எபிரோஜெனடிக் ஃபோர்சஸ் சொல்லுவோம். இன்னொன்னு ஹாரிசான்டல் மூவ்மெண்ட், ஓரோஜெனடிக் ஃபோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எபிரோஜெனடிக் ஜெனிக் ஃபோர்சஸ் அதாவது வெர்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இது எங்கெங்கெல்லாம் நடக்குது, இதெல்லாம் இதனால என்னென்னலாம் ஆகும் அப்படின்னா அதெல்லாம் நம்ம இங்க பார்க்கலாம். ஓகேவா? சோ எபிரோஜெனடிக் மூவ்மெண்ட்னா என்னன்னா லேண்ட் வந்து சோ இப்போ லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அப்ஹீல் ஆகுது, அதாவது மேல் மேல் வழியா மூவ் ஆகுதுன்னா இது வந்து நம்ம எபிரோஜெனடிக் சொல்லுவோம். இது வந்து அப்வர்ட் மோஷன். ஸோ அப்வர்டும் நமக்கு நடக்கலாம், சப்சிடன்ஸும் நடக்கலாம். அதுல அப்வர்ட் மோஷன் வந்து எப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்க பாருங்க. அதுக்கு அந்த லேண்ட் ஃபார்முக்கு பேரு நம்ம வந்து கிராட்டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்வர்டா ஒரு லேண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா மேல அப்படி எழும்பி நிக்குதுன்னா அதுக்கு பேரு கிராட்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி எழும்பும்? நம்மளோட டீப் எர்த்ல இருந்து மேக்மா என்ன ஆகுது, இந்த மாதிரி அப்வெல்லிங் நடக்குது. அப்வெல்லிங் நடக்கிற மேக்மா நம்ம எர்த்தோட லித்தோஸ்பியரை என்ன பண்ணும், இந்த மாதிரி மேல புஷ் பண்ணும். கரெக்டா? இந்த மாதிரி மேல புஷ் பண்ணி இருக்கிறதுலே ரொம்ப லைட்டரா இருக்கக்கூடிய மெட்டீரியல் என்ன ஆகுது, மேல நம்ம எர்த்தோட சர்ஃபேஸையும் தாண்டி மேல வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. ஸோ இதனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நியூ லித்தோஸ்பியர், புதுசா ஒரு ராக் ஸ்ட்ரக்சரே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகுது நம்மளோட எர்த்தோட சர்ஃபேஸ்ல. அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ்லாம் அண்டர்கோ பண்ணி என்ன ஆகும், கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆகிருக்கும். அந்த மாதிரி ரைஸ் ஆன லேண்ட் ஃபார்மை நம்ம வந்து கிராட்டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த கான்டினென்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராட்டான்ஸ் அதை வந்து நம்மளால பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்க பாருங்க, இது எல்லாமே கிராட்டான்ஸ் தான். ஸோ டெக்கன் பசால்ட், அப்புறம் பந்தேல்கன் கிராட்டான், நம்ம டெக்கன் பிளாட்டூ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லாமே கிராட்டான்ஸால தான் பாத்தீங்கன்னா மேல வந்து ரைஸ் ஆகிருக்கும். இது மொத்தமா நம்ம என்ன சொன்னோம், பிளாட்டோ சொல்றோமா? பிளாட்டூன்றது என்னது? டேபிள் லேண்ட் ஃபார்ம். ஸோ இப்போ இந்த டேபிள் மாதிரியான லேண்ட் ஃபார்ம் எப்படி உருவாகி இருக்கு? கீழ இருந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ்ல இருந்து டீப் எர்த்ல இருந்து மேக்மா வந்து ரைஸ் ஆகி இந்த மாதிரி மேல சர்ஃபேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் சாலிடிஃபை ஆகி எப்படி ஆகிருக்கு, இந்த மாதிரி ஒரு பிளாட்டுவா வந்து பாத்தீங்கன்னா உருவாகி இருக்கு. இதுக்கு பேரு கிராட்டான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? அது போக இப்ப கிராட்டான்ஸ் இருக்குன்னா அதே மாதிரி அது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்சிடன்ஸும் நடக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு கிராட்டான் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு அதர் சைடு, எய்தர் சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்சிடன்ஸும் இருக்கும். ஒரு லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே சிங்க்கும் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு இந்த ரெண்டு ப்ராசஸுக்கு தான் நம்ம எபிரோஜெனடிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சப்சிடன்ஸோட எக்ஸாம்பிள்லாம் என்னன்னா, அதாவது இப்போ திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா லிக்னைட் என்னவா இருக்கு, எங்க கிடைக்குதுன்னா சி லெவலுக்கும் கொஞ்சம் கீழே தான் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இது வந்து ஒரு கிராட்டான் வச்சுப்போம். கிராட்டான் சி லெவல் இருக்கு. ஸோ இது வந்து சி லெவல். ஸோ நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கக்கூடிய லிக்னைட்டும் பீட்டும், பீட்டுன்றது என்னது, கோல், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிலோ தி சி லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்குது. இது எப்படின்னா, ஸோ இங்க ஒரு கிராட்டான் வந்து மேல ரைஸ் ஆகிருக்கு. அதுக்கு பேரு சதன் கிரானுலைட் டெரைன். இங்க இருக்கா, இதுக்கு பேரு SGT அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சதன் கிரானுலைட் டெரைன் வந்து இங்க மேல ரைஸ் ஆனனால அதுக்கு பக்கத்துல லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே சப்சைட் ஆகிருக்கு. இப்போ இந்த மாதிரி சப்சைட் ஆன இடத்துல தான் நமக்கு இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கோல் வந்து கிடைக்குது. லிக்னைட் அண்ட் பீட் கோல் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்சைட் ஆன இடத்துல தான் கிடைக்குது. ஓகேவா?
ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் ரான் ஆஃப் கட்ச் 2018-19 நடந்த ரான் ஆஃப் கட்சோட எர்த்குவேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்சிடன்ஸ்னால லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு கீழே அமங்கி இருக்கும். ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. ஆல்சோ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸோட ஈஸ்டர்ன் சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து லேண்ட் இல்லாம ஃபுல்லா வந்து ஓஷனா தான் இருக்கும். ஸோ இந்த பக்கம் அந்தமான் நிக்கோபார் இருக்கா. So, இந்த அந்தமான் நிக்கோபார் பக்கத்துல இங்க வந்து நமக்கு அரக்கன்யோமா மவுண்டைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடம் வந்து சீயா இருக்கிறதுக்கான காரணமும் என்ன சொல்றாங்க, டியூ டு லேண்டோட சப்சிடன்ஸ்னால தான். இந்த அந்தமான் நிக்கோபார் மேல ரைஸ் ஆனனால அதோட அதர் சைடு கீழே சப்சைட் ஆகி நமக்கு இப்ப எப்படி இருக்கு, ஒரு சிஏ வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் எப்பிரோஜெனடிக் மூமெண்ட்ஸ். ஸோ எப்பிரோஜெனடிக் மூமெண்ட்ஸ்னால நமக்கு என்ன மேஜரா ஃபார்ம் ஆகுது, கிராட்டான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. கிராட்டான்ஸ் ஃபார்ம் ஆன ஐதர் சைடு, கிராட்டான்ஸோட ரெண்டு பக்கத்துலயும் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, ஒரு சப்சிடன்ஸ், ஒரு லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கீழே உள்வாங்கி இருக்கு. அதனால அங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப், திருநெல்வேலியில நமக்கு லிக்னைட் கிடைக்குது. அந்தமான் நிக்கோபார்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராட்டான் உருவானனால என்ன ஆகுது, பக்கத்துல ஒரு சிஏ உருவாயிடுச்சு. ஸோ யூஸ்வலா அந்தமான் ஃபார்ம் ஆயிருக்குன்னா இந்த இடம் ஃபுல்லா லேண்டா தான் இருந்திருக்கணும். ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழே சப்சிடன்ஸ் நடந்து ஒரு பள்ளம் உருவாகி அந்த பள்ளத்துல ஃபுல்லா இப்ப நமக்கு சிஏ இருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் எப்பிரோஜெனடிக்கோட எக்ஸாம்பிள். அடுத்து ஓரோஜெனடிக் ப்ராசஸ், அது அதர்வைஸ் கால்டு மவுண்டைன் ஃபார்மிங் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஜஸ்ட் அ மினிட். இப்போ என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே ஓகே ரைட். ஸோ இவ்வளவு நேரம் கரண்ட் இல்லை, அதனால வீடியோ ஆன் பண்ண முடியல. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஓரோஜெனிக் ஆர் மவுண்டைன் ஃபார்மிங் மூமெண்ட்ஸ். ஓகேவா. ஸோ மவுண்டைன் ஃபார்மிங் மூமெண்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஹாரிசான்டலா. ஸோ ஐதர் டென்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த டென்ஷன், கம்ப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், பெண்டிங் அப்படிலாம் என்னென்னன்றதுக்காக தான் அது என்னென்னு புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு இமேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், என்னன்றத பார்க்கலாம். ஸோ ஒன்னு, இப்போ டென்ஷனல் ஃபோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இந்த மாதிரி ஒரு எர்த்தோட கிரஸ்ட் இப்படி இருக்கு. நான் ரெண்டு பக்கமும் பிடிச்சி இந்த கிரஸ்ட பிடிச்சி இழுக்கிறேன். ரெண்டு பக்கமும் இந்த கிரஸ்ட் இழுக்கிறனால ஒரு பக்கம் டைவர்ஜ் ஆகுறனால என்ன மாதிரி லேண்ட் ஃபார்ம் உருவாகும், நம்ம நேத்து பார்த்திருந்தோம். கொஸ்டின் ரிப்பீட் பண்ணவா. சோ இப்போ இதுதான் எர்த்தோட கிரஸ்ட்னு வச்சுப்போம். ரெண்டு பக்கமும் ஒரு டைவர்ஜிங் ஃபோர்ஸ் நடக்குது. ஸோ இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் பிடிச்சி இழுக்கிறோம். அப்போ
என்ன மாதிரியான லேண்ட் ஃபார்ம் உருவாகும் கிரஸ்ட்ல? ஓகே. ஓ, இப்போ ஒரு கிரஸ்ட் இருக்கு. இதை நான் ரெண்டு பக்கமும் இதுக்கு வந்து ஒரு டென்ஷனல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன்னா, டென்ஷனல் ஃபோர்ஸ்னா ஒன்றும் இல்லை, டைவர்ஜிங் ஃபோர்ஸ். இப்போ டைவர்ஜிங் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்? இந்த கிரஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தின் ஆகி, ஸோ தின் ஆகி என்ன ஆகும்? ரெண்டா பிரிஞ்சிடும். கரெக்டா? முதல்ல ரெண்டா பிரியும் போது என்ன ஆகும்? நமக்கு நடுவில் ரிஃப்ட் வேலி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள இருந்து மேக்மா வெளியில வந்து மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ்லாம் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்புறம் கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ். இப்போ கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பாருங்க, இதுல வந்து நான் ஒரு கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு பக்கமும் இந்த இதை வந்து நான் கம்ப்ரஸ் பண்றேன்னா என்ன ஆகும்? ஃபோல்டு மவுண்டெயின்ஸ் உருவாகுமா? மடிப்புகள் உருவாகுமா? ஸோ அப்போ கம்ப்ரெஷன் கொடுக்கறனால நமக்கு என்ன ஆகுது? மடிப்புகள் உருவாகுது. ஓகேவா? அது போக ஷியர். ஷியர்ன்ற ப்ராசஸ் என்னன்னா, ஸோ இப்போ இப்படி ரெண்டு, அதாவது ஒரு லித்தோஸ்பியர் இருக்கு, அதோட பிளேட் இருக்கு. ஒன்னு ஒரு டைரக்ஷன்லயும் இன்னொன்னு மறு டைரக்ஷன்லயும் மூவ் ஆகும் போது இந்த உராய்வு நடக்குது இல்ல, அந்த உராய்வுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஷியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? சரி. அப்போ இங்க என்ன? ஓரோஜெனிக் ஃபோர்ஸஸ்ல நமக்கு முதல்ல டென்ஷன் பத்தி பார்ப்போம். டென்ஷன் ஆகுறதுனால என்ன ஆகுது? இப்போ நான் இதை வந்து நல்லா பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆகும்? இதோட திக்னஸ் குறைஞ்சு ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிடும். ஸோ அப்போ அதுக்கு பேரு ஃபிஷர் அப்படின்றது அர்த்தம். கம்ப்ரஷன் கொடுக்குறேன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டு வந்து பாத்தீங்கன்னா உருவாகும். கரெக்டா? அப்போ ஸோ இப்போ இந்த ஃபிஷர் உருவாகுனால நமக்கு என்ன, அதுக்கு பேர் என்ன பாத்தீங்கன்னா ஃபால்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ முதல்ல இது உடையும் போது என்ன ஆகும்? ஒரு கிராக் உருவாகும். அந்த கிராக்குக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஃபால்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிராக்ஸ் அப்படின்னா என்னது? இப்போ இது வந்து நான் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் பிரிக்கும் போது என்ன ஆகுது? ஒரு கிராக் ஃபார்ம் ஆகுது. இந்த கிராக் ஃபார்ம் ஆகுறதுனால இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு பிளாக் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேஸ் ஆகுது. ஒன்னு இன்னொன்னு விட்டு பாத்தீங்கன்னா மூவ் ஆகுது. இதுக்கு பேரு ஃபால்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஃபால்ட்டோட எட்ஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும், ரொம்ப சரிவா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபால்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். ஸோ ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்ன்றது என்னன்னா, ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது அதர்வைஸ் கால்டு டிரான்ஸ்கரண்ட் ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க என்ன ஆகும்? பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு லெஃப்ட் மூவ் ஆகும், இல்லைன்னா ரைட் மூவ் ஆகும். இப்போ இங்க இருந்து ஒருத்தர் வந்து பாக்குறாரு, இங்க ஒருத்தர் இருக்காரு. ஸோ இங்க இருந்து பாக்குறவருக்கு என்ன ஆகும்? பிளாக் வந்து பாத்தீங்கன்னா ரைட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்குமா அவரோட பிளாக்? ஸோ இங்க இருந்து பாக்குறவருக்கு அவரோட ரைட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஐதர் லெஃப்ட் ஆர் ரைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ட்ஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃபால்ட் எந்த மாதிரியான பிளேட் மோஷன்ல நம்ம பார்ப்போம்? நம்ம நேத்து பார்த்தோமே, இந்த ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் என்ன பிளேட் பவுண்டரிஸ்ல இருக்கும்? வெரி குட். டிரான்ஸ்ஃபார்ம் பிளேட் பவுண்டரிஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் பிளேட் பவுண்டரிஸ்ல தான் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ஸ் வந்து பார்க்க முடியும். ஓகேவா? அடுத்து டிப் ஸ்லிப் ஃபால்ஸ். ஸோ டிப்னால என்னது? கீழே இறங்கிருச்சுன்னு அர்த்தமா? ஸோ இப்போ நம்ம இப்போ ஒரு ஒரு பீஸா வாங்குறோம், அந்த பீஸாக்கு வந்து ஒரு சைட் டிஷ் கொடுப்பான், அதை வந்து டிப்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம உள்ள கீழே தொட்டு எடுப்போமா?
அப்ப அதுக்கு பேரு டிப் ஸ்லிப் ஃபால்ஸ் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஏதோ ஒரு பிளாக் கீழேயோ மேலேயோ வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிருச்சு, அதுக்கு பேரு தான் டிப் ஸ்லிப் ஃபால்ஸ். இத ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒன்னு நார்மல், இன்னொன்னு ரிவர்ஸ். ஸோ இப்போ ரெண்டு பிளாக் வந்து வெவ்வேறு டைரக்ஷன் வந்து மூவ் ஆகுதுன்ற பட்சத்துல ஸோ இந்த மாதிரி நார்மல் ஃபால்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ ஒன்னு கீழேயும் இன்னொன்னு மேலேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து ஸ்லிப் ஆகிருக்கும், அதுக்கு பேரு நார்மல் ஃபால்ட். ஸோ அப்ப என்ன ஆகுது, இங்க வந்து ஒன்னு டவுன்வர்ட் மோஷன் வந்து நடக்குது. ஓகேவா, இது எங்க நடக்கும், டைவர்ஜென்ட் பவுண்டரிஸ்ல நடக்கும். அடுத்து ரிவர்ஸ் ஃபால்ட், இது எங்க நடக்கும்னா கன்வர்ஜென்ட் பவுண்டரி. ஸோ இப்போ இந்த ஒரு பிளாக் வந்து ஒரு டைரக்ஷன்லயும் இன்னொரு பிளாக் இன்னொரு டைரக்ஷன்லயும் மூவ் ஆகும்போது என்ன ஆகும், ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்துடும். ஸோ இப்போ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபால்ட், அப்படி இல்லைன்னா த்ரஸ்ட் ஃபால்ட்னு சொல்லுவோம். இங்க வந்து என்ன ஆகும், ஸ்ட்ரக்சரே ஒரு ஹேங்கிங் வால் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இப்போ இந்த மாதிரி ரெண்டு இருக்கு, ஸோ ஒன்னு மட்டும் மேலே ஏறிச்சு. ஸோ இப்போ மேலே ஏறினது என்ன ஆகும், இங்க இருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு தொங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு வால் மாதிரி இருக்கும். So அதனால இதுக்கு பேரு ரிவர்ஸ் ஃபால்ட் ஆர் த்ரஸ்ட் ஃபால்ட்னு சொல்லுவோம். இது எங்க நடக்கும், கன்வர்ஜென்ட் பவுண்டரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரிவர்ஸ் ஃபால்ட் வந்து நடக்கும். ஓகேவா, அடுத்து இப்போ ரெண்டு நார்மல் ஃபால்ட் இருக்கக்கூடிய இடத்துல கிராபன் அப்படின்ற ஒரு ஒரு ஃபீச்சரும் ஹாஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீச்சரும் பாத்தீங்கன்னா நடக்கும். என்ன, இங்க பாருங்க, சோ இங்க ஒரு நார்மல் ஃபால்ட் நடக்குது. சோ ரெண்டு நார்மல் ஃபால்ட், இது ஒரு நார்மல் ஃபால்ட், இது ஒரு நார்மல் ஃபால்ட். இப்போ ரெண்டு நார்மல் ஃபால்ட் நடக்கிற இடத்துல சோ இப்போ நமக்கு கீழே ஒன்னு சிங்க் ஆகுது, இன்னொன்னு கீழே சிங்க் ஆகுதா, அப்போ நடுவுல இருக்கிறதுக்கு பேரு ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கீழே இறங்குற, கீழே எந்த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா கீழே போகுதோ அதுக்கு பேரு கிராபன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இங்க பாருங்க, கீழே போகிற பிளாக்குக்கு பேரு கிராபன், மேல எலும்புற பிளாக்குக்கு பேரு ஹாஸ்ட். ஓகேவா, ஹாஸ்ட் அடுத்து கிராபன். ஸோ இதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா, டிப் ஸ்லிப் ஃபால்ஸ்ல என்னென்ன வேற கேட்டகரிஸ் இருக்கு, ஒன்னு நார்மல், இன்னொன்னு ரிவர்ஸ் ஃபால்ட். ரெண்டு நார்மல் ஃபால்ட் பக்கத்து பக்கத்துல இருந்துச்சுன்னா நடுவுல ரைஸ் ஆகக்கூடிய அந்த பிளாக்க நம்ம வந்து ஹாஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கீழே இறங்குற அந்த லேண்ட் ஃபார்மை வந்து நம்ம கிராபன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்து ஃபோல்டு. ஃபோல்டு எங்க உருவாகும்னு சொன்னோம், கம்ப்ரஷன். சோ என்ன பார்த்தோம், எங்க வாட்ச். சோ இப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம லித்தோஸ்பியர் இருக்கு, பிளேட் இருக்கு, இந்த பிளேட்ல வந்து நம்ம ரெண்டு பக்கமும் கம்ப்ரஸ் பண்றோம். ரெண்டு பக்கமும் கம்ப்ரஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஃபோல்டு வந்து உருவாகுது. ஓகேவா, ஒரு வேவ் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகுது, அதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா ஃபோல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓகே. சோ இப்போ இந்த ஃபோல்ட இப்போ இது எதனால உருவாகுதுன்னு சொன்னோம், கம்ப்ரஷனல் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஃபோல்டு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஸ்ட்ராட்டாஸா ஆகும். ஸோ ஸ்ட்ராட்டா அப்படின்ற வார்த்தை நீங்க பாத்தீங்கன்னால என்ன அர்த்தம், அதுக்கு பேரு லேயர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, மல்டிபிள் லேயர்ஸால உருவானது தான் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டு. ஏன்னா நம்ம ராக்கே தெரியும், ஒரு ஒரு லேயர்லயும் ஒவ்வொரு டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த ஃபோல்டுலயும் பாத்தீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ எந்தெந்த ஃபோல்டுலாம் அப்வர்டா மேல எலும்பி இருக்கோ அதுக்கு பேரு ஆன்டிக்ளைன், கீழே பெண்ட் ஆகி இருக்கிறது சிங்க்ளைன். அதை வந்து டெக்னிக்கலி எப்படி சொல்லுவாங்கன்னா, எந்தெந்த ஃபோல்டு வந்து அப்வர்ட்லி கான்வெக்ஸா இருக்கும், அப்வர்ட்லி கான்வெக்ஸ், அதே மாதிரி டவுன்வர்ட்லி கான்வெக்ஸா இருக்குன்னா அதுக்கு பேரு சிங்க்ளைன். ஸோ கான்கேவ் கான்வெக்ஸ் நமக்கு தெரியும்ல. ஸோ இப்போ இந்த மாதிரி ரெண்டு மிரர் இருக்கு, இது வந்து கான்கேவ் கான்கேவ் மிரர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கான்வெக்ஸ் மிரர். ஓகேவா, ஸோ இங்க பாருங்க, கான்வெக்ஸா இருக்கா அது ரெண்டுமே. இப்ப இந்த கான்வெக்ஸா இருக்கிற இது எது வந்து அப்வர்டா இருக்கோ அதுக்கு பேரு, அப்வர்ட்லி கான்வெக்ஸா இருக்கிறதுக்கு பேரு ஆன்டிக்ளைன், டவுன்வர்ட்லி கான்வெக்ஸா இருக்கிறதுக்கு பேரு சிங்க்ளைன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எக்ஸாம்ல கொடுப்பாங்க. அப்வர்ட் பெண்டு டவுன்வர்ட் பெண்டு அப்படி சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி கிரஸ்ட் ட்ரஃப் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஓஷனோகிராஃபில வேவ்ஸ் படிக்கும் போது பார்ப்போம், கிரஸ்ட் ட்ரஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இங்க நமக்கு ஃபோல்டுன்ற கேட்டகரியில பார்க்கும்போது அப்வர்ட்லி கான்வெக்ஸ் அது வந்து ஆன்டிக்ளைன், டவுன்வர்ட்லி கான்வெக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா
சின்க்ளைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஒரு ஃபோல்டு இருக்கு, ஒரு 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 மடிப்பு இருக்கு. அந்த மடிப்புல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ லிம்ப். ஸோ லிம்புன்றது என்னது? ஆம். அப்படின்னா அதை வந்து நம்ம கைன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ரெண்டு, இப்போ ஒரு ஒரு ஃபோல்டு இருக்குன்னா இது ஒரு ஆம், இது ஒரு ஆம். ஸோ இந்த டைரக்ஷன், இது ஒரு டைரக்ஷன்ல இருக்கா, இது வந்து பாத்தீங்கன்னா ஆம் இல்லைன்னா லிம்ப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே நடுவுல வந்து ஒரு ஒரு பிளேன் வரைகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேன் வரைகிறீங்கன்னா அந்த பிளேனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சியல் பிளேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்புறம் அதுவே நடுவுல ஒரு ஒரு கோடு வரைகிறீங்க, அந்த பிளேனோட டாப் சர்ஃபேஸ்ல ஒரு கோடு வரைகிறீங்கன்னா அதுக்கு பேரு ஹிஞ்ச் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பெண்டா இருக்கக்கூடிய போர்ஷனை, இந்த பெண்டா இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை நம்ம வந்து ஹிஞ்ச் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுல நிறைய நேம்ஸ் இருக்கு. ஒன்னு லிம்பு, ஹிஞ்ச் லைன்னு இருக்கு, அப்புறம் ஹிஞ்ச் ஜோன் இருக்கு. அந்த மொத்த பெண்டான ஜோனையே நம்ம வந்து ஹிஞ்ச் ஜோன் சொல்லுவோம். இந்த பிளேன்ன்றது என்னது? இந்த ஹிஞ்ச் லைனையும் மொத்த அந்த ஃபோல்டு சர்ஃபேஸையும் வந்து பாத்தீங்கன்னா இணைக்கிற ஒரு பிளேனை நம்ம என்ன சொல்லுவோம்? ஆக்சியல் பிளேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இந்த ஆக்சியல் பிளேனை வச்சு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபோல்டு வந்து இருக்கு. ஒன்னு சிமெட்ரிக்கல் ஃபோல்டு அப்படின்னா என்னன்னா, ஆக்சியல் பிளேன் வந்து வெர்டிகலா இருந்துச்சுன்னா, ஸோ இப்போ இந்த ஆக்சியல் பிளேன் வந்து பாருங்க அப்படியே 90 டிகிரி இருக்கா, 90 டிகிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு சிமெட்ரிக்கல் ஃபோல்டு. அந்த மாதிரி இல்லாம ஆக்சியல் பிளேன் வந்து கொஞ்சம் இன்க்ளைண்டா இருக்கு, ஒரு பக்கமா சாஞ்சு இருக்கு அப்படின்னா அதுக்கு பேரு ஏசிமெட்ரிக்கல் ஃபோல்டு. ஐசோக்ளைனல் ஃபோல்டுனா என்னன்னா, இப்ப ரெண்டு லிம்ஸும் parallel டு ஈச் அதர் அண்ட் parallel டு ஆக்சியல் பிளேன். ஸோ இப்போ இந்த மாதிரி ரொம்ப ஸ்டீப்பா, ஸோ இப்படி ஒரு பிளேன் இருக்கு, இப்படி ஒரு ஃபோல்டு இருக்கு. அப்ப இந்த ஃபோல்டுல இந்த ரெண்டு லைனும் என்ன ஆகுது? இங்க நமக்கு ஆக்சியல் பிளேன் வரும். ஸோ அப்ப இந்த ஆக்சியல் பிளேனுக்கு அப்படியே எஸ், அதாவது ரஃப்லி பேரலா இருக்கிற மாதிரி நல்லா செங்குத்தா ஒரு மவுண்டைன் இருக்கு அப்படின்னா இதுக்கு பேரு ஐசோக்ளைனல் ஃபோல்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொன்னு ஓவர் டர்ன். ஸோ ஓவர் டர்ன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஹைலி இன்க்ளைன்டு, அதாவது ஒன்னு வந்து இன்னொன்னு மேல ஃபுல்லா சாஞ்சு இருக்கிறதுக்கு பேர் ஓவர் டர்ன். ரிகமெண்ட் ஃபோல்ட்னா பாத்தீங்கன்னா நம்ம ஆக்சியல் பிளேனே பாருங்க ஹாரிசான்டல் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஆக்சியல் பிளேன் 90 டிகிரி இருந்துச்சு, இந்த இடத்துல ஆக்சியல் பிளேன் வந்து பாத்தீங்கன்னா 0 டிகிரிக்கு வந்துருச்சு. ஃபுல்லா படுத்தே விட்டானையான்ற மாதிரி ஃபுல்லா படுத்தே படுத்துருச்சு. அதுக்கு பேரு ரிகம்பண்ட் ஃபோல்டு. ஓகேவா? ஸோ நமக்கு ஈஸியா மேட்ச் ஃபாலோயிங் எல்லாம் கேட்ட முடியும். சிமெட்ரிக்கல் ஃபோல்டு, ஐசோக்ளைனல், ஓவர் டர்ன், ரிகம்பண்ட் இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சியல் பிளேன் வெர்டிகல், ஆக்சியல் பிளேன் இன்க்ளைன்டு, ஒன்னு வந்து ஆக்சியல் பிளேனும் ஹிஞ்ச் லைனும் வந்து லிம்பும் பேரலல், இது ஆக்சியல் பிளேன் வந்து ஹரிசாண்டல், அந்த மாதிரிலாம் கொடுத்து நம்மள வந்து மேட்ச் பண்ண சொல்லிடுவாங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நம்ம இந்த ஆக்சியல் பிளேன் எப்படி இருக்குன்றத மட்டும் வச்சு நம்ம வந்து இந்த டைப்ஸ் வந்து பிரிக்கிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து சடன் ஃபோர்ஸஸ். ஸோ சடன் ஃபோர்ஸஸ் என்னென்னலாம்? ஒன்னு எர்த்குவேக், இன்னொன்னு வால்கானிக் எரப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா எர்த்ல நடக்கக்கூடிய சடன் ஃபோர்ஸஸ். ஓகேவா? இதுல முதல்ல எர்த்குவேக் வந்து நமக்கு என்ன பண்ணுது? ஒன்னு நம்மளோட லைஃபை டிஸ்டர்ப் பண்ணுது. இன்னொன்னு எர்த்குவேக்ஸ் நடக்கிறனால தான் நம்மளோட இன்டீரியர் ஆஃப் த எர்த்தே நம்மளால படிக்க முடியுது. எர்த்தோட இன்டீரியரை பெருசா தோண்டவே முடியல நமக்கு இது வரைக்கும். ஆனா இன்டீரியர் ஆஃப் த எர்த் அப்ப நம்மளால நம்ம படிக்கணும்னா அப்ப நமக்கு என்ன வேணும்னா, உள்ள என்ன இருக்குன்றதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? தோண்டி பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உள்ள தோண்ட தோண்டி நமக்கு ஹீட் இருக்கு. இன்னொன்னு தோன்ற அளவுக்கான மிஷினரிஸ் இப்போ வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ எர்த்தோட இன்டீரியரை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக எர்த்குவேக் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப என்னென்ன எதை வச்சா நம்ம வந்து எர்த்குவேக்க எர்த்தோட இன்டீரியரை தெரிஞ்சுக்க முடியும்? ஒன்னு டெம்பரேச்சர் வச்சு தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 100 மீட்டர் ஆழம் போலாம், எவ்வளவு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது வந்து வேலைக்கு ஆகாது. ஏன்னா இப்ப நமக்கு 100 மீட்டர் ஆழம் போகும்போது
டூல இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா இதே ஃபார்முலாவை நம்மளோட மொத்த ரேடியஸ் 6370 கிலோமீட்டருக்கும் நம்ம இந்த ஃபார்முலாவை போட்டோம்னா டெம்பரேச்சர் வந்து 25,000 டிகிரி செல்சியஸ்க்கும் மேல போயிடும். 25,000 டிகிரி செல்சியஸுக்கும் மேல நம்மளோட ஏர்த்தோட கோர் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நம்ம கிரஸ்டே வந்து பாத்தீங்கன்னா மெல்ட் ஆயிரும். நம்மள கீழ இருந்து அடுப்புல வச்ச மாதிரி இருக்கும், மொத்தமா மெல்ட் ஆகி உருகிரும். அப்போ இந்த இந்த ரேட் ஆஃப் இன்க்ரீசிங் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது, தப்பு, நம்மளோட கணிப்பு வந்து பாத்தீங்கன்னா தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னொன்னு, வால்கானிசிட்டி. வால்கேனோ நடக்குது, நமக்கு எரப்ஷன்ஸ்லாம் நடக்குது, வால்கானிக் எரப்ஷன்ஸ் நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. அப்ப அதை வச்சு நம்மளால ஏர்த்தோட இன்டீரியரை படிக்க முடியும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே டவுட். ஏன்னா வால்கேனோ இருக்கு, ஏர்த்தோட இன்டீரியர்ல இருந்து மேக்மா வெளியில வருது, மேக்மாவை எடுத்து நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். ஆனா அந்த மேக்மா எங்க இருந்து உருவாச்சுன்றதை நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அப்படியே ஜஸ்ட் வால்கேனோவோட ஜஸ்ட் கீழேயே உருவாச்சா இல்ல ரொம்ப ஆழத்துல உருவாச்சா அப்படின்றதெல்லாம் நம்மளால சொல்லவே முடியாதுல்ல. சோ வால்கானிசிட்டி வச்சு நம்ம ஏர்த்தோட இன்டீரியரை படிக்க முடியாது. நம்ம ஏர்த்தோட இன்டீரியரை தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, சீஸ்மாலஜி அப்படின்ட்டு. இப்போ இப்போ ஒரு ஒரு பெரிய பாறை இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ இது வந்து சர்ஃபேஸ், ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறைக்கு நடுவுல ஏதோ ஒரு ஓட்டை இருக்கு, ஏதோ ஒரு ஒரு கேப் இருக்குன்னு வச்சுப்போம். கம்ப்ளீட்டா ஒரு கேப் இது, ஓகேவா? ஆனா வெளியில இருந்து பார்த்தா அந்த கேப் தெரியல. இப்போ இது வந்து நம்மளால எப்படி ஸ்டடி பண்ண முடியும்? அந்த பாறையை உடைச்சா உடைக்கிற அளவுக்கு பெரிய பாறையா, ரொம்ப பெரிய பாறையா இருக்குன்னா உடைக்கவும் முடியாது. ஆனா உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை எப்படி நம்மளால படிக்க முடியும்னா என்ன பண்ணுவாங்க, சவுண்ட் வேவ்ஸை டிராவல் பண்ண வைப்பாங்க. சவுண்ட் வேவ்ஸ் என்ன ஆகும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகுமா? அப்போ உள்ள ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா நமக்கு ரிசீவ் ஆகக்கூடிய சவுண்ட் வேவ்ஸும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி, டிஸ்டர்பன்ஸ்க்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். ஸோ அதை வச்சு ஓகே உள்ள ஒரு ஹாலோவான இடம் இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். அதே மாதிரி தான் நம்ம எப்படி சவுண்ட் வேவ் அனுப்பி மறுபக்கத்துல வந்து அந்த சவுண்ட் வேவ்ஸை ரிசீவ் பண்ணி அந்த ஒரு ராக்கோட இன்டீரியர் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம எர்த்குவேக் நடக்கும்போது நிறைய வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது. அந்த வேவ்ஸ்னால நம்ம வந்து எர்த்தோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா. அதுதான் பாத்தீங்கன்னா சீஸ்மாலஜி. சீஸ்மாலஜின்றது என்னதுன்னா ஸ்டடி ஆஃப், அதாவது சீஸ்மாலஜி அந்த வேவ்ஸ் வச்சு நம்ம வந்து எர்த்தோட இன்டீரியரையே படிக்க போறோம். ஓகேவா? அதுதான் எப்படி அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? ஒண்ணு, நம்ம எர்த்குவேக் நடக்கும்போது நிறைய எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா வேவ்ஸ் வடிவத்துல எர்த் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய அந்த எர்த், அந்த சீஸ்மிக் வேவ்ஸ, சீஸ்மிக் வேவ்ஸ் அதர்வைஸ் கால்டு எர்த்குவேக் வேவ்ஸ் எல்லாமே ஒண்ணுதான். ஓகேவா? சீஸ்மிக் வேவ்ஸ்னு சொல்லலாம், எர்த்குவேக் வேவ்ஸ்னு சொல்லலாம், அது எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இத ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நம்ம அதை ரிசீவ் பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா உள்ளதான் எர்த்துக்குள்ளதான் டிராவல் பண்ணுது. அப்ப நம்ம ரிசீவ் பண்ற இடத்துல அதோட வேரியேஷனை வச்சு இன்டீரியர் ஆஃப் த எர்த் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிப்போம்? So, இப்போ ஒரு வேவ் வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நான் ஒண்ணு வரைகிறேன், இதுல எது ரிஃப்ராக்ஷன் எது ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. ஸோ இது வந்து ஒரு வாட்டர்னு வச்சுப்போம். வாட்டர் இப்போ ஒரு லைட் உள்ள வந்து இப்படி போகுது. ஸோ இது வந்து ஏ. இன்னொன்னு, அதே வாட்டர் லைட் உள்ள வந்து ஸோ இந்த மாதிரி பெண்ட் ஆகி டிராவல் பண்ணுது. இதுல ஏ அண்ட் பி எது வந்து ரிஃப்ளெக்ஷன் எது வந்து ரிஃப்ராக்ஷன்? சொல்லுங்க பாப்போம். எல்லாருமே ட்ரை பண்ணலாமே. வெரி குட், வெரி குட். வெரி குட்.
சரி, ஓகே, கரெக்ட். ஸோ ரிஃப்ளெக்ஷன்ன்றது என்னன்னா, ஒரு சர்ஃபேஸ்ல பட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அது அதே மீடியம்ல, இப்போ இது ஏர் ஏர் மீடியம்ல இருந்து வாட்டர் மீடியம்க்கு வருதுன்னு வச்சுப்போம். இப்போ சர்ஃபேஸ்ல பட்டு அதே ஆங்கிள் அது வந்து பாத்தீங்கன்னா வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பேரு ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ராக்ஷன்னா என்னன்னா, ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு டிராவல் பண்ணும்போது ஒரு சின்ன பெண்டோட அதர் மீடியம்லயே டிராவல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒண்ணு, அது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம எர்த்குவேக் வேவ்ஸ், அதாவது சீஸ்மிக் வேவ்ஸோட இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியை வச்சு, ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்ம என்ன பண்றோம், எர்த்தோட இன்டீரியரையே ஸ்டடி பண்ண போறோம். அது எப்படின்றத நம்ம இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஓகேவா? சோ முதல்ல நமக்கு என்ன ஆகுது, எர்த்குவேக் நடக்க போகுதுன்னா என்ன ஆகும், இப்போ இந்த மாதிரி ஒரு கம்ப்ரஷனல் ஜோன் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ கம்ப்ரஷன் ஜோன்ல என்ன ஆகும், இப்போ ராக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு இப்படி நல்லா பின்னி பிணைஞ்சு இருக்கும். இப்போ இது என்ன ஆகுது, இந்த மூவ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த மூவ்மெண்ட் இருக்க முடிஞ்ச வரைக்கும் அந்த ஃப்ரிக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அசையாம அப்படியே அந்த எனர்ஜியை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னு என்ன ஆகும், இப்போ பாருங்க நான் ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி மூவ் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகும், அப்படி ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரும். ஸோ அந்த இடம் எங்க வந்து எனர்ஜி ஃபுல்லா ரிலீஸ் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்க எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுதோ அந்த இடத்துக்கு பேரு ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ்ன்ற பாயிண்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா வெர்டிக்கலா நமக்கு லேண்ட் எங்க இருக்கோ அதுக்கு பேரு எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோக்கஸ்ன்றது பூமிக்கு அடியில எங்க வந்து நமக்கு இந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்குன்றது ஃபோக்கஸ். அப்படியே அது அதர்வைஸ் கால்டு ஃபோக்கஸ், அப்படி இல்லைன்னா ஹைப்போ சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத வந்து ஹைப்போ சென்டர், ஹைப்போ சென்டர்னு சொல்லுவாங்க. அப்படியே அந்த பாயிண்ட்டுக்கு டைரக்ட்லி அபோவ் த சர்ஃபேஸ் இருக்கக்கூடிய பிளேஸ நம்ம என்னன்னு சொல்லுவோம், எபி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு, சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து இந்த வேவ்ஸ மெஷர் பண்ணுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேரு சீஸ்மோகிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ சீஸ்மோகிராஃப் வச்சு தான் நம்ம எர்த்குவேக் வேவ்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ரைட்டா? இதுல இந்த சீஸ்மிக் வேவ்ஸ்லயே இல்ல எர்த்குவேக் வேவ்ஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு பாடி வேவ்ஸ், இன்னொன்னு சர்ஃபேஸ் வேவ்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த பாடி வேவ்ஸை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு பி வேவ், இன்னொன்னு எஸ் வேவ் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். பி வேவ், எஸ் வேவ்னு பிரிக்கலாம். ஸோ இது வந்து பாடி வேவ், இன்னொன்னு சர்ஃபேஸ் வேவ். ஸோ மொத்தம் நம்ம ரெண்டு வகையா பிரிக்க முடியும். ஒன்னு பாடி வேவ்ஸ், இன்னொன்னு சர்ஃபேஸ் வேவ். பேர்லயே நம்ம சொல்லிட முடியும். என்னது, இப்போ சொல்லுவாங்களே எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்னா, எட்டு கால்ன்றது தான் அதோட பேரு, எட்டு கால் பூச்சின்றது தான். அந்த மாதிரி பாடி வேவ்ஸ், சர்ஃபேஸ் வேவ்ஸ் இதை வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ எர்த்தோட பாடிக்குள்ள டிராவல் ஆகுறது என்னது, பாடி வேவ். எர்த்தோட சர்ஃபேஸ்ல டிராவல் ஆகுறது என்னது, சர்ஃபேஸ் வேவ். முடிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, எர்த் இருக்கு. இப்போ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்னு வச்சுப்போம். இது எபி சென்டர். இப்போ எர்த்தோட பாடிக்குள்ள டிராவல் ஆகுறது, எர்த்தோட பாடிக்குள்ள டிராவல் ஆகுறது என்னது, பாடி வேவ். சர்ஃபேஸ், இப்போ இது எபி சென்டரா, எபி சென்டர்ல இருந்து சர்ஃபேஸ்ல டிராவல் ஆகுறது சர்ஃபேஸ் வேவ். அவ்வளவுதான், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ இந்த பாடி வேவ்லயே ரெண்டு வேவ் இருக்கான், பி வேவ், எஸ் வேவ்னு இருக்கான். அது என்னன்றத பார்ப்போம். இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்போ டைம் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ நமக்கு முதல்ல இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல எர்த்குவேக் நடந்துருச்சுன்னா நம்ம முதல்ல ரிசீவ் பண்ணக்கூடிய வேவ்ஸ் என்னதுன்னா பாடி வேவ்ஸ் தான் ரிசீவ் பண்ணும். முதல்ல பாடிக்குள்ள இருந்து வேவ்ஸ் நமக்கு முதல்ல ரீச் ஆயிடும். அதுக்கப்புறம் தான் சர்ஃபேஸ் வேவ் வந்து ரீச் ஆகும். அந்த பாடி வேவ்லயே இந்த இமேஜ் பார்த்தாலே தெரியும், முதல்ல பி வேவ் தான் நமக்கு ரிசீவ் ஆகும். பி வேவ்க்கு அப்புறம் ஒரு எஸ் வேவ், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஆம்பிளிடியூடோட, அதிக இன்டென்சிட்டியோட, அதிக பவர்ஃபுல்லா சர்ஃபேஸ் வேவ் வந்து நமக்கு அழிவை கொடுக்கும். ஓகேவா?
ஸோ இன்னொன்று இதோட அளவு பார்த்தாலே தெரியும். பி வேவ் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வேவை விட்டு கொஞ்சம் பவர் ஜாஸ்தியா இருக்கு. இது ரெண்டுத்தை விட்டு கம்பைண்டா சர்ஃபேஸ் வேவோட எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி இருக்கு. ஒரே நிமிஷம் மாத்தி போட்டேன். ஸோ சர்ஃபேஸ் வேவோட ஆம்பிளிடியூட் வந்து பாத்தீங்கன்னா பி வேவ் எஸ் வேவை காட்டிலும் ரொம்ப அதிக பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன் பவர்ஃபுல்லா இருக்கு அதுக்கெல்லாம் நம்ம பின்னாடி பின்னாடி பார்ப்போம். இங்கேயே வந்து நம்ம பாதி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து இப்போ பாடி வேவ். இந்த பாடி வேவ்லயே நம்ம வந்து என்னென்ன வகைகள் இருக்குன்றத பார்ப்போம். ஒன்னு பி வேவ், இன்னொன்னு எஸ் வேவ். ஓகேவா? நம்ம என்ன சொன்னோம், பாடி வேவ்ன்றது எர்த்தோட எனர்ஜி ரிலீஸ் ஆனதுல இருந்து எல்லா டைரக்ஷன்லயும் எர்த்தோட இன்டீரியர்லயே டிராவல் ஆகிறதுக்கு பேரு பாடி வேவ் அப்படின்னு சொன்னோமா. அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு பி வேவ், இன்னொன்னு எஸ் வேவ். பி வேவ் நமக்கு நிறைய பேர் வச்சிருப்போம். பிரைமரி வேவ்ஸ், லாங்கிடியூடினல் வேவ்ஸ், அப்படி அதுக்கப்புறம் அது இல்லாம இன்னும் நிறைய வேவ்ஸ் பின்னாடி பின்னாடி நம்ம அதுக்கான அது பேர்லாம் வந்து பார்ப்போம். எஸ் வேவ் வந்து நம்ம செகண்டரி வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ என்ன அப்படின்னா என்ன அப்படின்றத பின்னாடி பின்னாடி பார்க்கலாம். சோ பி வேவ் அப்படின்னா என்னன்னா, ஜஸ்ட் மினிட். ஓகே. சோ பி வேவ் அப்படின்னா என்னன்னா, நம்ம பார்த்தோம் இது அதர்வைஸ் கால் லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பார்த்தோமா. சோ இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு பி வேவ் எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னா, இருக்கக்கூடிய மீடியமையே கம்ப்ரஸ் பண்ணி ரிலீஸ் ஆகும். கம்ப்ரஸ் பண்ணி ரிலீஸ் ஆகி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும். ஓகேவா? சோ இப்போ இந்த ஒரு மண்புழு இருக்குன்னு வச்சுப்போம். இந்த மண்புழு இருக்கு. இந்த மண்புழு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு என்ன பண்ணும், அதோட உடம்ப ஒரு பக்கம் சுருக்கி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நீட்டும். அப்ப அது சுருங்கி நீளும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு டைரக்ஷன் மூவ் ஆகுமா. அப்படிதான் பி வேவ்ஸ் மூவ் ஆகும். இதுக்கு பேரு லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாங்கிடியூட்ஸ்ன்றது என்னது, வெர்டிகலா இருக்கிறது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுதா, அதுக்கு பேரு, இதனாலதான் இதுக்கு பேரு லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து இது அதர்வைஸ் கால் கம்ப்ரஷனல் வேவ்னு சொல்லலாம். ஏன்னா இங்க கம்ப்ரஷன் நடக்குதா. கம்ப்ரஷன் நடக்கிறனால ஒரு பக்கம் வந்து கம்ப்ரஸ் ஆகி அந்த 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 இடத்துக்கு பேரு கம்ப்ரஷன். இன்னொரு இடம் விரியறதுக்கு பேரு ரேர்ஃபேக்ஷன். ஸோ கம்ப்ரஷன், ரேர்ஃபேக்ஷன். கம்ப்ரஷன் ரேர்ஃபேக்ஷன்னால நமக்கு என்ன ஆகுது, வேவ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ நமக்கு இப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ இங்க பாருங்க, இந்த இடத்துல நமக்கு கம்ப்ரஷன் நடக்கும். மற்ற இடத்துல எல்லாம் என்ன ஆகுது, ரேர்ஃபேக்ஷன் நடக்கும். ஸோ கம்ப்ரஷன், ரேர்ஃபேக்ஷன். ஸோ இதனால நமக்கு என்ன ஆகும், வேவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு, இல்ல ஒரே மீடியம்லயே வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதர்வைஸ் கால்டு இத ப்ரெஷர் வேவ்னு சொல்லுவாங்க. ஏன்னா கம்ப்ரஷன் நடக்கிற இடத்துல ப்ரெஷரை அதிகப்படுத்தியும், ரேர்ஃபேக்ஷன் இருக்கிற இடத்துல ப்ரெஷரை குறைச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகேவா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி மூவ் ஆகுறனால இந்த வேவ் என்ன பண்ணும், அந்த மீடியம்னா இப்போ எர்த்தோட மேண்டில்ல மூவ் ஆகுதுன்னு வச்சுப்போம். அந்த மேண்டிலோட டென்சிட்டியவே பாத்தீங்கன்னா இது வந்து மாத்தும். எதனால, பிரஷர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால. பிரஷர் வந்து அழுத்துறதுனால என்ன ஆகும், நமக்கு அந்த அடர்த்தி ஜாஸ்தி ஆகுது, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு இடத்துல வந்து டென்சிட்டி குறையுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்குவீசிங் மூலயமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பி வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகுது. ஓகேவா? ஆல்சோ இது அதிக ஃப்ரீக்வன்சி ஆகவும் கம்மியான அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு எர்த்குவேக்கா தான் இருக்கு. ஓகேவா? ஆல்சோ இது எல்லா மீடியம்லயுமே இந்த பிவேஸால டிராவல் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர் இது. இந்த பிவேஸால சாலிடு, லிக்விடு, கேஸ்
இந்த 3 மீடியம்லயும் பாத்தீங்கன்னா இந்த பி வேவால டிராவல் பண்ண முடியும். ஓகேவா? இது முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இதோட வெலாசிட்டி எந்தெந்த மீடியம்ல எப்படி இருக்கும்னா, வெலாசிட்டி சாலிட்ல ரொம்ப ஜாஸ்தியாகவும், லிக்விட்ல அதுக்கு அடுத்தும், கேசஸ்ல இருக்கிறதுலே ஸ்லோவஸ்டாவும் இருக்கும். வெலாசிட்டி ஆஃப் பி வேவ்ஸ் சாலிட்ல ஜாஸ்தி, சாலிட், லிக்விட், கேஸ். ஓகேவா? சோ இது நம்ம அட்மாஸ்பியருக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸா வெளியில வந்து பாத்தீங்கன்னா வரும். ஓகேவா? இன்டீரியர் ஆஃப் த எர்த்ல 6.5 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட்ன்ற ஸ்பீட்ல இருந்து எர்த்தோட கிரஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 13.5 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட் அப்படின்ற ஸ்பீட்லயும், அப்புறம் 11.11 கிலோமீட்டர்ஸ் பர் செகண்ட்ன்ற ஸ்பீட்லயும் இன்னர் கோர்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூவ் ஆகுது. ஸோ எக்ஸ்டீரியர்ல எக்ஸ்டீரியர்ல 6 கிலோமீட்டர் பர் செகண்ட்ன்ற ஸ்பீடு, அப்புறம் லோவர் மேண்டில்ல 13.5 கிலோமீட்டர் பர் செகண்ட்ன்ற ஸ்பீட்லயும், கோர்ல இன்னர் கோர் 10 கிலோமீட்டர் பர் செகண்ட்ன்ற ஸ்பீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இது மூவ் ஆகுது. ஓகேவா? அடுத்து செகண்டரி வேவ். செகண்டரி வேவை நம்ம அதர்வைஸ் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம், அப்படி இல்லைன்னா டிஸ்டார்ஷனல் வேவ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஷியர் வேவ். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வேவ், ஷியர் வேவ், அப்படி இல்லைன்னா டிஸ்டார்ஷனல் வேவ். இந்த 3 டேர்ம் வச்சு நம்ம செகண்டரி வேவ்ஸை வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை வந்து எதனால செகண்டரி வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது எப்படி டிராவல் ஆகும்? ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ் மாதிரி, அதாவது ட்ரஃப் அண்ட் கிரஸ்ட் உருவாகும். ஸோ இப்போ இந்த மாதிரி பள்ளம் மேடு, பள்ளம் மேடு, பள்ளம் மேடு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது அது அது டிராவல் ஆகக்கூடிய மீடியம்ல வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். ஓகேவா? ஆல்சோ பர்பண்டிகுலர் டு தி டைரக்ஷன். ஸோ இப்போ இங்க என்ன ஆகுது? மூவ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் அப் டவுன் இருக்கு, ஆனா நம்ம டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் எப்படி இருக்கு? இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ இது 90 டிகிரி பர்பண்டிகுலரா பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த லேண்ட் சர்ஃபேஸ்ல இது வந்து லேண்ட அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணி இந்த டைரக்ஷன்ல போகும். அப்ப லேண்ட் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும், கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசான்டலா மூவ் ஆகும். அதனால இது வந்து 90 டிகிரி இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனும் டைரக்ஷன் ஆஃப் வைப்ரேஷனும் வந்து பாத்தீங்கன்னா பர்பண்டிகுலரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்சோ இது வந்து ஸ்லைட்லி நம்ம பி வேவ்ஸை விட்டு எஸ் வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரக்ஷன் ஜாஸ்தி, இன்னும் கொஞ்சம் அழிவை கொடுக்கக்கூடிய ஒரு வேவ்ஸ். ஆல்சோ நம்ம என்ன சொன்னோம்? பி வேவ்ஸ் எல்லா மீடியம்லயும் டிராவல் பண்ணும் அப்படின்னு சொன்னோமா? ஆனா எஸ் வேவ் எல்லா மீடியம்லயும் டிராவல் பண்ணாது. ஒன்லி சாலிட், சாலிட்ல மட்டும்தான் எஸ் வேவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். லிக்விட்லயோ கேஸ்லயோ எஸ் வேவ் மூவே ஆகாது. எஸ் வேவ் டிராவலே ஆகாது, பாஸே ஆகாது எஸ் வேவ். ஸோ பி வேவ் எல்லா மீடியம்லயும் டிராவல் ஆகும், எஸ் வேவ் வெறும் சாலிட்ல மட்டும்தான் டிராவல் ஆகும். ஓகேவா? இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு, சர்ஃபேஸ் வேவ். நம்ம பாடி வேவ் ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்போ சர்ஃபேஸ் வேவ். சர்ஃபேஸ் வேவ் பாத்தீங்கன்னா நம்ம பார்ட்டிகல் ஆஃப் மோஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட். ஸோ இது நம்மளோட சர்ஃபேஸ் இருக்கிறதுலே மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவா இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம அது எந்த மீடியம்ல டிராவல் ஆகுதோ அது வேவ்ஸை விட்டு பெரிய இதுல வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆகும், அதிக இன்டென்சிட்டி அதிக எனர்ஜியோட வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆகும். அதனாலதான் சர்ஃபேஸ் வேவ் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் டிஸ்ட்ரக்டிவா இருக்கு. ஆல்சோ இது வந்து ரொம்ப ஸ்லோவஸ்ட் இருக்கிறதுலே, கடைசியா தான் நம்ம சர்ஃபேஸ் வேவை ரிசீவ் பண்ணுவோம். முதல்ல பி வேவ் வந்து நம்மள வந்து சேரும், அப்புறம் எஸ் வேவ் வரும், அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் வேவ் வந்து நம்மள வந்து ரீச் பண்ணும். இந்த சர்ஃபேஸ் வேவ்ல 2 டைப் இருக்கு.
சோ நம்ம நார்மலா இருக்கக்கூடிய ரோடு இப்படி பாம்பு மாதிரி வளைஞ்ச மாதிரி ஆயிரும். சோ இங்க என்ன ஆகுது, சர்ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா சைடு சைடா வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிரும் இந்த லவ் வேவ்ஸ்னால. அடுத்து ரேலே வேவ்ஸ்னால, இதனால இப்ப எப்படின்னா லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப் அண்ட் டவுன். இப்ப நீங்க ஒரு பெட்ஷீட் இருக்கு, அந்த பெட்ஷீட் இப்படி உதர்னீங்கன்னா என்ன ஆகும், ஒரு அலையா மூவ் ஆகுமா, அந்த மாதிரி லேண்டே வந்து பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும். இதனாலதான் நம்ம அதிக அஹ், அழிவு பாத்தீங்கன்னா இந்த ரேலே வேவ்ஸ்னால தான் நடக்கும். ஸோ ரேலே வேவ்ஸ்னால தான் நமக்கு மோஸ்ட் ஷேக்கிங்கும் மோஸ்ட் டேமேஜும் பாத்தீங்கன்னா நடக்கும். ஸோ இங்க பாருங்க. ஸோ லவ் வேவ்னால என்ன ஆகுது, நமக்கு ஒரு டைரக்ஷன்ல தான் இருக்கே தவிர பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு தான் போதே தவிர, ரேலே வேவ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெட்ஷீட் எப்படி நீங்க இப்படி உதறி விட்டீங்கன்னா என்ன ஆகுது, அப்ப அந்த மாதிரி லேண்டே இப்படி ஒரு மடிப்பு மடிப்பா உதறிச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு வரதுக்கு பேரு ரேலே வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரேலே வேவ் தான் இருக்கிறதுலே அதிக அழிவு கொடுக்கக்கூடிய ஒரு வேவ். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்த எர்த்குவேக் வரைக்கும் பார்த்ததெல்லாம் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ டவுட்ஸ் இருக்குன்னா அப்பப்போயே கேட்டு அப்பப்போயே நம்ம வந்து டவுட்ஸ் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. இப்போ இத வச்சு இந்த வேவ்ஸ வச்சு எப்படி இன்டீரியர் நீங்க ஸ்டடி பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒவ்வொரு இடத்துல இப்போ ஏதோ ஒரு இடத்துல எர்த்குவேக் நடக்குது. ஆனா அது வந்து அப்போ உலகம் ஃபுல்லா நம்ம வந்து என்ன பண்ணணும், பி வேவ், எஸ் வேவ், சர்ஃபேஸ் வேவ் ரிசீவ் பண்ணணுமா? நம்ம ஆனா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பி வேவ் மட்டும் தான் ரிசீவ் ஆகுது தவிர சர்ஃபேஸ் வேவ் ரிசீவ் ஆகவே மாட்டேங்குது. ஒரு சில இடத்துல பி வேவே ரிசீவ் ஆக மாட்டேங்குது. இது எதனால? அப்போ ஏதோ ஒரு இடத்துல சென்டர்ல நமக்கு வந்து சர்ஃபேஸ் வேவ் டிராவல் பண்ண முடியாத மாதிரி ஏதோ ஒரு ஒரு மீடியம் இருக்கு. அதனாலதான் நமக்கு இன்னொரு பக்கத்துல வந்து சர்ஃபேஸ் வேவ் ரிசீவ் ஆகல. இத வச்சுக்கிட்டு நம்ம எர்த்தோட இன்டீரியரை ஸ்டடி பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து எபி சென்டர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, எல்லா டைரக்ஷன்லயும் பி வேவ் எஸ் வேவ் மூவ் ஆகுமா? இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு ஆங்கிள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பி வேவும் வருது, எஸ் வேவும் வருது. ஃபுல்லா கம்ப்ளீட்டா. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இந்த எல்லா டைரக்ஷன்லயும் நமக்கு பி வேவும் வருது, எஸ் வேவும் ரிசீவ் ஆகுது. நமக்கு தெரியும் எஸ் வேவ் என்ன ஆகும், சாலிட்ல மட்டும்தான் டிராவல் ஆகுமா? நம்மளோட அவுட்டர் கோர் அவுட்டர் கோர் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடா இருக்கிறனால என்ன ஆகுது, எஸ் வேவால அந்த லிக்விட்ல உள்ள ஊடுருவி டிராவல் பண்ண முடியல. அதனால என்ன ஆகும், இந்த டைரக்ஷன் இந்த இடம் ஃபுல்லா அடுத்த இடம் அடுத்த பார்ட் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நோ எஸ் வேவ். எஸ் வேவே நம்ம வந்து ரிசீவ் பண்றதே கிடையாது. அப்போ இதை வச்சு நமக்கு தெரியுது உள்ள இன்னர் கோர்னு அவுட்டர் கோர்னு ஒண்ணு இருக்கு, அது லிக்விடா இருக்கு. இந்த டிஸ்டன்ஸை வச்சு எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால எஸ் வேவை ரிசீவ் பண்ண முடியலையோ அதை வச்சு நிறைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு அவுட்டர் கோர் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடா இருக்கு, அது இவ்வளோ திக்னஸ்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியுது. அப்புறம் நமக்கு ரிஃப்ராக்ஷன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா? ரிஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுது, நம்ம பி வேவ் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியமுக்கு போகும்போது நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடி, ஏர்ல இருந்து வாட்டருக்கு போகும்போது அதோட டைரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா சேஞ்ச் ஆச்சா? அந்த மாதிரி நம்மளோட பி வேவ் சாலிட்ல இருந்து லிக்விடுக்கு போகும்போது என்ன ஆகுது, கொஞ்சம் டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இங்க பாருங்க, பி வேவ் சாலிட்ல இருந்து லிக்விடுக்கு போகுது, அப்போ கொஞ்சம் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது. டைரக்ஷன் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி இன்னொரு இடத்துல அதர் அதர் பார்ட் ஆஃப் த எர்த்ல வந்து நம்ம அதை ரிசீவ் பண்றோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி ரிசீவ் பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் நோ பி வேவ். பி வேவே பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ரிஃப்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டில அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பி வேவே நமக்கு வர மாட்டேங்குது. மீதி இடத்துல வெறும் பி வேவ்ஸ் மட்டும் வருது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து எந்தெந்த எவ்வளவு ஆங்கிளுக்கு பி வேவ் கிடைக்கும், அப்போ கிடைக்காத இடம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பி வேவோட ஷேடோ ஜோன் அப்படின்னு சொல்லலாமா? அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் எஸ் வேவ் கிடைக்கும், அப்போ எஸ் வேவோட ஷேடோ ஜோன்
அப்படின்றத சொல்லலாமா? ரெண்டு ரெண்டு இடத்துல இப்ப இந்த எக்ஸ் போட்டிருக்க இடத்துல நமக்கு என்னது, பி வேவும் கிடைக்கல, எஸ் வேவும் கிடைக்கல. ஸோ அப்படின்னும் போது இது வந்து ரெண்டு வேவுக்குமே ஷேடோ ஜோன். கரெக்டா? அப்ப அது என்னது, ஒண்ணு பி வேவோட ஷேடோ ஜோன் வந்து பாத்தீங்கன்னா 78 டிகிரி, 2 டைம்ஸ் 142 மைனஸ் 103. ஸோ இந்த கால்குலேஷன்லாம் நமக்கு தேவையில்லை. மொத்தம் 78 டிகிரின்றது தெரிஞ்சா மட்டும் போதும். அப்புறம் எஸ் வேவோட ஷேடோ ஜோன் 154 டிகிரி, நம்ம கீழே பார்த்தோமா? ஸோ இது வந்து ஒய் தான் எஸ் வேவோட ஷேடோ ஜோன் வச்சு, இது வந்து 154 டிகிரி. அப்புறம் ரெண்டுத்துக்குமே காமனா இருக்கக்கூடிய ஷேடோ ஜோன் தான் அகைன் 78 டிகிரிஸ். எது, இந்த எக்ஸ் போட்டிருக்கோமா, எக்ஸ் ஒய், இது வந்து இசட்னு வச்சுப்போம். ஸோ இசட், எக்ஸ் ஒய் இசட். ஸோ எக்ஸ்ன்றது ரெண்டு வேவுக்குமே காமனா இருக்கக்கூடிய ஷேடோ ஜோனு, ஒய்ன்றது எஸ்ஸோட ஷேடோ ஜோனு, ஜெட்ன்றது பி வேவோட ஷேடோ ஜோன். ஓகேவா? 78, 158, 154, அப்புறம் 78. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கண்டுபிடிக்கிறாங்க, எர்த்தோட இன்டீரியர் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொரு இன்டீரியர்லயும் எவ்வளவு கிலோமீட்டருக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கு, என்னென்ன மாசால ஆனது, எவ்வளவு டென்சிட்டி இருக்கு, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டென்சிட்டி, இதோட டென்சிட்டி 13.6, 13.6, இங்க 10, இங்க வந்து பாத்தீங்கன்னா 5.5. ஸோ இந்த ரீஜன்ல நமக்கு 3.3 தான் இருக்கு டென்சிட்டி. ஓகேவா? ஸோ 3.3 இப்போ டென்சிட்டியே இந்த சிம்பிள் சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ரோ. ரோ ஈக்குவல் டு இப்போ 13.6னா 6 கிராம்ஸ் பர் சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? ஆல்சோ இப்போ ஒவ்வொரு பவுண்டரி, இப்போ இன்னர் கோருக்கும் அவுட்டர் கோருக்கும் கூடிய பவுண்டரிய நம்ம வந்து லேமன் பவுண்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவுட்டர் கோருக்கும் மேண்டிலுக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரிய நம்ம வந்து வைச்சார்ட் கட்டன்பர்க் பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஆல்சோ மேண்டிலுக்கும் அப்பர் மேண்டில், லோவர் மேண்டிலுக்கும் அப்பர் மேண்டிலுக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரியை நம்ம ரேப்பேட் பவுண்டரின்னு சொல்லுவோம். கிரஸ்டுக்கும் மேண்டிலுக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரியை நம்ம வந்து மோஹோ பவுண்டரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 5 பவுண்டரிஸ் இருக்கு. கான்ராட் பவுண்டரி இல்ல கான்ராட் டிஸ்கண்டினியூட்டி அப்படின்னா என்னன்னா, நம்ம டாப்ல இருக்கக்கூடிய சியா அண்ட் சிமால் நம்ம முன்னாடி பார்த்தோமா, இதோட சியா அண்ட் சிமா இதோட டிரான்சிஷன் ஜோனை நம்ம வந்து கான்ராட் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். மோஹோ டிஸ்கண்டினியூ என்னது, கிரஸ்டுக்கும் மேண்டலுக்கும் நடுவில் இருக்கிறது. ரெப்பெட் டிஸ்கண்டினியூட்டினா அவுட்டர் மேண்டலுக்கும் இன்னர் மேண்டலுக்கும் நடுவில் இருக்கிறது. கட்டன்பர்க் டிஸ்கண்டினியூட்டின்றது மேண்டலுக்கும் கோருக்கும் இருக்கிறது. லேமன் டிஸ்கண்டினியூட்டின்றது அவுட்டர் கோருக்கும் இன்னர் கோருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிரான்சிஷன் பவுண்டரி தான் நம்ம லேமன் டிஸ்கண்டினியூட்டின்னு சொல்லுவோம். இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா கேட்டுருவாங்க இந்த இடத்துல இருந்து. கான்ராடு, மோஹோ டிஸ்கண்டினியூட்டி, ரெப்பெட், கட்டன்பர்க், லேமன், இதுல இருந்தெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின் அசால்ட்டா கேட்ட முடியும். கொஸ்டின் ஃப்ரேம் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேவா? அடுத்து எர்த்குவேக்கை மெஷர் பண்றது ரெண்டு விதமா மெஷர் பண்ண முடியும். ஒன்னு மேக்னிடியூடு எவ்வளவு எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்றத வச்சு, இன்னொன்னு இன்டென்சிட்டி, அதாவது எவ்வளோ பாதிப்பு, அதனால எவ்வளவு டேமேஜ் நடக்குது, அதை வச்சு நம்ம இன்டென்சிட்டி வந்து சொல்லுவோம். ஸோ மேக்னிடியூடுன்றது என்னது, எவ்வளோ எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்றது. இன்டென்சிட்டின்றது எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதனால அப்படின்றது பேரு இன்டென்சிட்டி. ஓகேவா? ஸோ மேக்னிடியூட நம்ம நம்பர்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். இன்டென்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோமன் நம்பர்ஸ்ல மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? மேக்னிடியூடு எல்லா இடத்துலயும் சேம் தான். ஸோ இப்போ நம்ம சுமத்ரா ஐலாண்ட்ஸ்ல 2004 நடந்த எர்த்குவேக் வந்து 9.1 ரிக்டர் ஸ்கேல்ல இருக்கு அப்படின்னா, அது வந்து என்னது, இந்த நம்பர் வந்து மாறாது. இந்த நம்பர் ஆல் ஓவர் இந்தியா வந்து 9.1 தான் சொல்லுவோம். ஆனா இன்டென்சிட்டி அந்த அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்டென்சிட்டி ஜாஸ்தியா உணர்வீங்க. அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இருந்தீங்கன்னா இன்டென்சிட்டி கம்மியா உணர்வீங்க. கரெக்டா? ஸோ இன்டென்சிட்டின்றது டிஸ்டன்ஸ் வைஸ், நம்ம பூமி எதனால ஆயிருக்கு அந்த ராக் சர்ஃபேஸ் வைஸ் டெப்த் வச்சு நமக்கு மாறும். ஆனா மேக்னிடியூடு சேம் தான். ஓகேவா? ஸோ இதை வச்சு ரெண்டு ஐசோ லைன்ஸ் இருக்கு. என்னதுன்னா, ஒரே மாதிரியான இன்டென்சிட்டி இருக்கக்கூடிய ஏரியாஸை கனெக்ட் பண்ணக்கூடியது ஐசோசீஸ்மல் லைன்ஸ்.
அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் மீசோசீஸ்மல் ஏரியா அப்படின்னா என்னன்னா, எந்த ரீஜன்ல அதிகமான டேமேஜ் நடக்குமோ அதை வந்து மீசோசீஸ்மல் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து ரிக்டர் ஸ்கேல். ஓகே. ஸோ ரிக்டர் ஸ்கேல் என்னது? முதல்ல இது யார் டெவலப் பண்ணிருக்காங்க? சார்லஸ் ரிக்டரும் பெனோ கட்டன்பர்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிக்டர் ஸ்கேலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன பண்ணும்? நமக்கு வேவோட ஆம்பிளிடியூட கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது? அதாவது இப்போ ரிக்டர் ஸ்கேல்ல 1ல இருந்து 2க்கு வருது. இப்போ இன்னைக்கு வந்து 1 ரிக்டர் ஸ்கேல்ல நமக்கு வந்து ஷேக்கிங் நடந்திருக்கு. அப்ப நாளைக்கு வந்து அடுத்து இன்னொரு ரீடிங் வந்து 2 அப்படின்னு இருக்குன்னா, இதுக்கு என்ன அர்த்தம்னா 1ல இருந்து 2க்கு எவ்வளவு வித்தியாசம்னா 31.6 டைம்ஸ் மொத்தம் எனர்ஜி ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி இல்லைன்னா வேவோட ஆம்பிளிடியூட் வந்து 10 மடங்கு இருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1 இருக்கும் போது இந்த மாதிரி வேவ்ஸ் இருக்குன்னா 2 இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது வந்து 1 சென்டிமீட்டர் தான் அந்த சேஞ்ச் நடந்திருக்குன்னா 2 வந்து பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். ஸோ 10 சென்டிமீட்டருக்கு அந்த ஆம்பிளிடியூட் டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல அப்பர் லிமிட்டும் கிடையாது, லோவர் லிமிட்டும் கிடையாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். நமக்கு ரிக்டர் ஸ்கேல்ல நெகட்டிவ் ஸ்கேல்லையும் சொல்லுவாங்களாம். ஓகேவா? அப்ப அதே மாதிரி அப்பர் லிமிட்டும் கிடையாது, லோவர் லிமிட்டும் கிடையாது. ஓகேவா? ரிக்டர் ஸ்கேல் பொறுத்த வரைக்கும். அடுத்து வேற என்ன இருக்கு? மொமெண்ட் மேக்னிடியூட் ஸ்கேல், MW அப்படின்னா என்னன்னா, மொமெண்ட் மொமெண்ட் மேக்னிடியூட் ஸ்கேல் இது டெவலப் பண்ணது யாருன்னா ஹாங்சன் கெனமோரி 1979ல. ஓகே. ஸோ இது ஏர்த்தோட நம்ம ஒரு எர்த்குவேக்கோட ட்ரூ எனர்ஜியை வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணோம். ஸோ எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு அந்த ஃபால்ட் ஏரியாவை பொறுத்து இந்த எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ்டு, எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்றது மொமெண்ட் மேக்னிடியூட் ஸ்கேல். ஓகேவா? அடுத்து மெர்காலி ஸ்கேல் அப்படி இல்லைன்னா மெர்காலி இன்டென்சிட்டி ஸ்கேல். இது என்னன்னா எவ்வளோ டேமேஜ் நடந்திருக்கு அப்படின்றத பொறுத்து மெர்காலி ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும். ஸோ இது வந்து எனர்ஜி ரிலீஸ்டு, இன்னொன்னு டேமேஜ். ஓகேவா? ஸோ எவ்வளோ டேமேஜ் நடந்திருக்குன்றத மெர்காலி ஸ்கேல் சொல்லும். மெர்காலி ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 12 வரைக்கும் லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? அடுத்து மெர்காலி ஸ்கேல்லையே MSK 64ன்றது என்னதுன்னா, ஸோ இது வந்து நம்ம 1ல இருந்து 12ன்ற ரோமன் லெட்டர்ஸ்ல சொல்லுவோம். இந்தியால இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்தியால நமக்கு மேப் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்தியால மேப் இருக்குன்னா ஒரு ஜோன் வைஸா பிரிச்சிருப்பாங்க. இது வந்து ஜோன் 5, அதை சுத்தி வந்து ஜோன் 4, ஸோ இங்கெல்லாம் ஜோன் வந்து 3, குஜராத் வந்து ஜோன் 5, ஸோ வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜோன் 3, மற்றதெல்லாம் ஜோன் 2. அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா ஜோன் வைஸ் பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது என்னன்னா இந்தியால எந்தெந்த இடத்துல எவ்வளவு இன்டென்சிட்டியில நம்ம வந்து எர்த்குவேக்க உணர்வோம் அப்படின்றத பேஸ் பண்ணி பிரிச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா MSK ஸ்கேல். அதுக்கப்புறம் ஷிண்டோ ஸ்கேல்ன்றது இருக்கு. இது ஜப்பான் அண்ட் தைவான்ல யூஸ் பண்றாங்க. இதுவும் எர்த், அதாவது நம்ம சர்ஃபேஸ் எந்த அளவுக்கு ஷேக்கிங் ஆகுது அதை பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேல் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 0 to 7. ஓகேவா? ஸோ நமக்கு மேக்சிமம் ரிக்டர் ஸ்கேல் அப்புறம் இந்த மெர்காலி ஸ்கேல் தாண்டி கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த MSK ஸ்கேல்ன்றது இந்தியால யூஸ் பண்றதுனால இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் a minute. சரி. ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து டேவிஸ் சைக்கிள், பெங்க் சைக்கிள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் சே. ஏன்னா டேவிஸ் அண்ட் பெங்க் சைக்கிள் நம்ம இப்போ பார்த்தோம்னா இட் வில் டேக் another half an hour. ஓகேவா? ஸோ நம்ம டேவிஸ் அண்ட் பெங்கை அடுத்த கிளாஸ், அதாவது டியூஸ்டே நம்ம
டேவிஸ் அண்ட் பெங்க் வந்து கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் நமக்கு கிளாஸஸ் டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே 7 to 8:30. ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது டாபிக் ரிப்பீட் பண்ணணும், கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை, இன்னொரு வாட்டி சொன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா பார்க்கலாம். டேவிஸ் அண்ட் பெங்க் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.